Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா DRDO Advanced Towed Artillery Gun System வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சிஸ்டம் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு அதிநவீன கன் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை டெவலப் செய்யறதுக்கு முன்பு வரைக்கும் இந்தியா இஸ்ரேலிடமிருந்து ஏதோஸ் கன் சிஸ்டத்தை வாங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோல இந்தியா உருவாக்கி இருக்கிற அட்வான்ஸ்ட் டோவ்ட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் இஸ்ரேலுடைய ஏதோஸ் கன் சிஸ்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அட்வான்ஸ்ட் டோவ்ட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை வைத்து நடத்தப்பட்ட சோதனைகள்ல இந்த சிஸ்டம் 2 வேர்ல்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு. அது என்ன வேர்ல்ட் ரெக்கார்ட், அட்வான்ஸ்ட் டோவ்ட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம்னா என்ன, அதோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. DRDO அட்வான்ஸ்ட் டோவ்ட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தோட இறுதிக்கட்ட சோதனையை போக்ரான் ஃபயரிங் ரேஞ்சில வச்சு வெற்றிகரமா நடத்தியிருக்காங்க. இந்த சோதனை வெற்றிகரமா நடத்தப்பட்டதனால இந்த கன் சிஸ்டங்கள் கூடிய விரைவில் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட உள்ளது. இந்த அட்வான்ஸ்ட் டோவ்ட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை ATAGS அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ATAGS கன் சிஸ்டத்தை வைத்து நடத்தப்பட்ட சோதனைகள் மூலம் இந்த கன் சிஸ்டம் உலகின் தலை சிறந்த கன் சிஸ்டம் அப்படின்னு ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. ATAGS கன் சிஸ்டம் 150mm x 52 கேலிபர் howitzer வகையை சேர்ந்தது. இந்த கன் சிஸ்டத்தை இந்திய ராணுவத்திற்காக DRDO, பாரத் போர்ஜ் மற்றும் டாடா பவர் SCD போன்ற நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கன் சிஸ்டத்தை 2013 இருந்தே DRDO டெவலப் செய்து வர்றாங்க. ATAGS கன் சிஸ்டம் ஒரு லார்ஜ் கேலிபர் கன் சிஸ்டம். அதனால இந்த கன் சிஸ்டத்தை பயன்படுத்தி லாங் ரேஞ்ச் கைடட் மியூனிட்ஸ கூட ஃபயர் பண்ண முடியும். லாங் ரேஞ்ச் கைடட் மியூனிட்ஸ எதிரிகளோட எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று குறிப்பிட்ட இலக்குகளை மிக துல்லியமா தாக்குவதற்காக பயன்படுத்துவாங்க. ATAGS கன் சிஸ்டம் முழுக்க எலக்ட்ரிக் டிரைவர்களால் இயக்கப்படுது. அதனால இந்த கன் சிஸ்டங்களை குறைவான மெயின்டெனன்ஸ் செய்தாலே நீண்ட நேரம் பயன்படுத்த முடியும். ATAGS கன் சிஸ்டம் தான் உலகத்திலே முதல்ல BMCS அப்படிங்கிற பயோமாடுலர் சார்ஜ் சிஸ்டம் வெடிபொருளை பயன்படுத்தக்கூடிய முதல் 150mm ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம். இந்த BMCS வெடிபொருளை பயன்படுத்துறதுனால தான் இந்த கன் சிஸ்டத்தால அதிக தூரம் ஃபயர் பண்ண முடியுது. ATAGS கன் சிஸ்டத்தை DRDO எதற்காக டெவலப் செய்து வர்றாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மில பயன்பாட்டில் உள்ள பழைய கன் சிஸ்டங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக. ATAGS கன் சிஸ்டத்தை டிசைன் செய்தது ஆர்னமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்திய ராணுவம் அதிகமான வெளிநாட்டு ஆயுதங்களை நம்பியே செயல்பட்டு வந்தாங்க. ஆனா இந்தியா தற்போது ஆத்ம நிர்பான் பாரத் திட்டத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வர்றாங்க. அதனால அனைத்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸையுமே உள்நாட்டுல தயாரிப்பதற்கு முயன்று வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில அட்வான்ஸ்ட் டோவ்ட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு இந்திய அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்திய ராணுவம் ஏதோஸ் கன் சிஸ்டத்தை இஸ்ரேலிடமிருந்து இறக்குமதி செய்ய முயன்று வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்திய அரசாங்கம் அந்த ஆர்டரை கேன்சல் செஞ்சிட்டாங்க. அதனால இந்திய ராணுவம் இந்த அட்வான்ஸ்ட் டோவ்ட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை கண்டிப்பா இந்திய படையில் இணைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால DRDO இந்த ப்ராஜெக்டை விரைவுபடுத்தி இறுதிக்கட்ட சோதனையும் வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க. இந்திய ராணுவம் வாங்க இருந்த இஸ்ரேல் நாட்டின் ஏதோஸ் கன் சிஸ்டத்தையும் இந்தியா உருவாக்கி இருக்கிற ATAGS கன் சிஸ்டத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதிவேகமா ஃபயர் பண்ணக்கூடிய மோட்ல இந்தியாவுடைய ATAGS கன் சிஸ்டத்தால 30 செகண்ட்ல 6 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அதுவே இஸ்ரேலுடைய ஏதோஸ் கன் சிஸ்டத்தால 30 செகண்ட்ல 3 ரவுண்டுகளை மட்டுமே ஃபயர் பண்ண முடியும். இன்டென்ஸ் மோட்ல 3 நிமிஷத்துல ATAGS கன் சிஸ்டத்தால 15 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அதுவே இஸ்ரேலுடைய ஏதோஸ் கன் சிஸ்டத்தால 12 ரவுண்டுகளை மட்டுமே ஃபயர் பண்ண முடியும். சஸ்டெயின் மோட்ல ATAGS கன் சிஸ்டத்தால 1 மணி நேரத்துல 60 ரவுண்டுகளை
ஃபயர் பண்ண முடியும். இஸ்ரேலுடைய ஏதோஸ் கன் சிஸ்டத்தால ஒரு மணி நேரத்துல 42 ரவுண்டுகளை மட்டுமே ஃபயர் பண்ண முடியும். ரேட் ஆஃப் ஃபயரை வச்சு பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய ATAGS கன் சிஸ்டம் இஸ்ரேலுடைய ஏதோஸ் கன் சிஸ்டத்தை விட பல மடங்கு சிறப்பா செயல்படுது. ATAGS கன் சிஸ்டம் 2017 நடத்தப்பட்ட சோதனையில 47.2 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்க தாக்கியிருக்கு. இந்த தூரம் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். அதாவது 155 mm கேலிபர் கன் சிஸ்டத்தால ஃபயர் பண்ணப்பட்ட அதிகமான தூரம். அதுக்கு அடுத்து 2019 நடத்தப்பட்ட சோதனையில ATAGS கன் சிஸ்டம் 48 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்க மிக துல்லியமா தாக்கியிருக்கு. இதன் மூலமா முதல்ல ATAGS கன் சிஸ்டம் செட் பண்ண வேர்ல்ட் ரெக்கார்ட அதுவே பிரேக் பண்ணிருக்கு. இஸ்ரேலுடைய ஏதோஸ் கன் சிஸ்டத்தால 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். இதன் மூலமா இந்தியாவுடைய ATAGS கன் சிஸ்டத்தினால இஸ்ரேல் நாட்டோட ஏதோஸ் கன் சிஸ்டத்தை விட அதிகமான குண்டுகளையும் வீச முடியுது. அதிக தூரத்துல உள்ள இலக்குகளையும் தாக்க முடியுது. இதனால இந்தியாவுடைய ATAGS கன் சிஸ்டம் இஸ்ரேலுடைய ஏதோஸ் கன் சிஸ்டத்தை விட சிறப்பா செயல்படுது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அப்புறம் ஏன் இந்திய ராணுவம் ATAGS கன் சிஸ்டத்தை வாங்காம இஸ்ரேலுடைய ஏதோஸ் கன் சிஸ்டத்தை வாங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா ஒரு ATAGS கன் சிஸ்டத்தோட விலை 18 கோடி. அதுவே இஸ்ரேலுடைய ஏதோஸ் கன் சிஸ்டத்தோட விலை 11 கோடி தான். அதனாலதான் இந்திய ராணுவம் இஸ்ரேலுடைய ஏதோஸ் கன் சிஸ்டத்தை வாங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்தியா உருவாக்கி இருக்கிற இந்த ATAGS கன் சிஸ்டத்தை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது 18 கோடி அப்படிங்கிற விலை குறைய வாய்ப்பு இருக்கு. இந்திய ராணுவத்திற்கு இது போன்ற கன் சிஸ்டங்கள் 400 கன் சிஸ்டங்கள் தேவைப்படுது. ATAGS கன் சிஸ்டத்தோட சோதனை வெற்றிகரமா முடிக்கப்பட்டதனால இந்த வருஷத்தோட இறுதியில 150 ATAGS கன் சிஸ்டத்துக்கான ஆர்டரை இந்திய ராணுவம் பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 150 ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை 2026க்குள்ள சப்ளை செய்வாங்க. ATAGS கன் சிஸ்டம் 18 டன் எடை கொண்டது. இந்த டோட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தோட பேரல் லென்த் 8060 mm. ATAGS கன் சிஸ்டத்தை இயக்குறதுக்கு 6 இருந்து 8 பேர் கொண்ட ஒரு குழு தேவைப்படும். ATAGS கன் சிஸ்டம் ஒரு 150 mm into 52 கேலிபர் கன் சிஸ்டம். ATAGS கன் சிஸ்டத்துல எலக்ட்ரோ ரீகாயிலர் மற்றும் மேக்னெட்டோ ரீகாயிலர் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கன் சிஸ்டத்தால -3 டிகிரில இருந்து +75 டிகிரி ஆங்கிள் ஃபயர் பண்ண முடியும். இந்த கன் சிஸ்டத்தோட எஃபெக்டிவ் ஃபயரிங் ரேஞ்ச் 48 கிலோமீட்டர். இந்த கன் சிஸ்டத்தால அதிகபட்சமா 52 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஃபயர் பண்ண முடியும். 2021ல சிக்கிம் மாநிலத்துல 15,000 அடி உயரத்துக்கு மேல உள்ள இடத்துல இந்த கன் சிஸ்டங்களை சோதனை செஞ்சு பார்த்தாங்க. இது போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதியிலையும் இந்த கன் சிஸ்டம் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இந்த சோதனையும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். ஏன்னா உலகத்திலே எந்த கன் சிஸ்டமும் இதுவரைக்கும் 15,000 அடி மேல உள்ள இடத்துல வைத்து சோதனை செய்யப்பட்டது கிடையாது. இந்த ATAGS கன் சிஸ்டத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். அதனால மலைப்பாங்கான ஹை ஆல்டிடியூட் பகுதிகளிலும் இந்த கன் சிஸ்டத்தை ஈஸியா டிப்ளாய் செய்ய முடியும். இந்த சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. அதே போன்று அதிநவீன கம்யூனிகேஷன் சிஸ்டங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. ATAGS கன் சிஸ்டத்துல நைட் விஷன் கேப்பபிலிட்டியும் இருக்கு. அதனால இரவு நேரத்துல கூட தாக்குதல் நடத்த முடியும். ATAGS கன் சிஸ்டத்தோட எடை 18 டன். அதாவது இதே கேட்டகரியில இருக்கக்கூடிய கன் சிஸ்டங்களை விட ATAGS கன் சிஸ்டம் 2 டன் எடை குறைவா இருக்கு. இது போன்ற பல்வேறு விதமான அட்வான்ஸ் ஃபீச்சர் இந்த கன் சிஸ்டங்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கன் சிஸ்டங்கள் வெற்றிகரமா இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய ராணுவத்தால தொலை தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ஒரு யுத்த நேரத்துல இது போன்ற கேப்பபிலிட்டி நமது ராணுவத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.